Hi friends, welcome to Strom's Kitchen. பார்த்தீங்களா நான் வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துருக்கிறேன். வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துனா கடைஞ்சிருந்தா ரொம்ப பிடிக்கும். கடையிறதுனா கையில் அப்போ அந்த காலம் அது. இந்த காலத்தில் இதுதான் மிக்சியில் போட்டு எடுக்கணும். அதனால் எனக்கு தேவைப்பட்டுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு வெண்ணெய். அதனால் சரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் பால் இடல். இது நிறைய இருந்தது. இன்றைக்கி சரி எடுத்து பார்ப்போன்ட்டு இவ்வளோ வந்தது. நல்லா 200 கிராம் வந்திருக்கும். மிச்சமாக தான் இருக்கும். இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். வெண்ணெய் சூப்பராக இருக்குது, வெள்ளை அழகாக. அதனால் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டேன். வெளியே வச்சுட்டு மிக்சியில் அந்த பால் இடல போட்டு ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டு அடிச்சு விட்டா நல்லா மேலே மதிங்கி வந்துடுது. இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு இந்த தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே மீன் குழம்புக்கோ கறி குழம்புக்கோ எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அது உப்பு போட்டு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா போட்டு இஞ்சி நசுக்கி போட்டு குடிக்கலாம். மோர் மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லது, ரொம்ப நல்லது. கீழே ஊற்றாதீங்க இந்த தண்ணியை. நான் ஊற்ற மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு இருந்தால் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாது எதுவும். இன்றைக்கி இந்த வேலை தான் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.